ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிட்மெட். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி 10 இன் 2026 சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ். இது நம்ம ஃபியூச்சரில் சொசைட்டியவே டோட்டலாக மாற்ற போகிற ஒரு டெக்னாலஜி. ஒரு சிங்கிள் ரோபோட் மட்டும் இல்லை, கடலில் இருக்க மீன் கூட்டம் மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் ஒரே மாதிரி டீமாக ஒர்க் பண்ணுற டெக்னாலஜி. இது என்ன, எப்படி வேலை செய்யுது, நமக்கு என்ன பெனிஃபிட், ஃப்யூச்சரில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும், எல்லாத்தையும் ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள்ஸை சூப்பராக சிம்பிளாக அனலைஸ் பண்ணி செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷனை சிம்பிளாக பார்க்கலாம். ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ்ன்றது பல ரோபோட்ஸ் ஒரே கூட்டமாக சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரே கோலுக்கு ஒர்க் பண்ணுறது. இதோட மெயின் கான்செப்டே டீசென்ட்ரலைஸ் கண்ட்ரோல், லோக்கல் கம்யூனிகேஷன், செல்ஃப் ஆர்கனைசேஷன், எமர்ஜென்ட் இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது ஒரு ரோபோட் ஃபெயில் ஆனாலும் ஃபுல் சிஸ்டம்க்கு ஒரு டேமேஜும் ஆகாது. இது ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் ஸ்வாம் ரோபோட்டிக்ஸோட டெஃபினேஷன். இப்போது செக்மெண்ட் 2ல் ஸ்வாம் ரோபோட்ஸ் எப்படி ஒரே மாதிரி வேலை செய்யுது அதை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் திங், லோக்கல் கம்யூனிகேஷன். ரோபோட்ஸ் சிபியூக்கெலாம் சென்ட்ரலைஸ் கமெண்ட்ஸ் இல்லை, அவங்க பக்கத்தில் இருக்க மற்ற ரோபோட்ஸ் கூட மட்டும் கம்யூனிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட், சிம்பிள் ரூல்ஸ் பட் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். டார்கெட்க்கு மூவ் பண்ண, குரூப்பாக மெயின்டைன் பண்ண, இந்த ஸ்மால் ரூல்ஸ் கம்பைன் ஆகி தான் பெரிய இன்டெலிஜென்ஸே கிரியேட் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ் சென்சார்ஸ் ப்ளஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸிங். ரோபோட்ஸ் என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதோட பேசிஸில் தான் டிசிஷன்ஸ் எடுக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்ட்ரிக்னாலஜி, என்விரான்மெண்ட் பேஸ்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரோபோட்ஸ் அவங்க வச்ச ஸ்மால் மார்ஜின்ஸை யூஸ் பண்ணி மற்ற ரோபோட்ஸ்க்கு கைட் பண்ணது. இப்போ செக்மெண்ட் 3. இப்போ இந்த ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் ரியலாக எங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், டிசாஸ்டர் ரெஸ்கியூ. கொலாப்ஸ் பில்டிங்லேருந்து பீப்புளை தேடுறது. இது டைனி ஸ்வாம் ரோபோட்ஸ் சின்ன சின்ன கேப்பில் போய் சர்ச் பண்ணி பீப்புள் எங்கே இருக்காங்கன்ற ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர். ட்ரோன்ஸில் குரூப் ஆஃப் ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறது, சாயில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, சாயிலோட டிசீஸ் ஆர் எனி அதர் திங்ஸை டிடெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்க்கும். தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுஸ். அமேசான் மாதிரி பெரிய வேர்ஹவுஸ்லலாம் ஆயிரக்கணக்கான ஸ்மால் பேர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ணோம். ஃபோர்த் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் மானிட்டரிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓஷன் வாட்டர் குவாலிட்டி மெஷர் பண்ணுற டைனி ஃப்ளோட்டிங் ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ரிவர் ஏரியாஸில் பொல்யூட் ஆகாமல் இருக்க எங்கெல்லாம் வேஸ்ட் ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். தென் மிலிட்ரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இந்திரன் படத்தில் எப்படி சித்தி அதுக்குன்னு ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரெட் ஷிப்பை மாற்றினதுக்கப்புறம் அதில் எல்லா ரோபோட்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருக்கும். லைக் செக்யூரிட்டி கார்டு ஆர் குக்கிங் டீம் ஆர் இவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பல டாஸ்க் அசைன் பண்ணிப்பாங்க. அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோபோட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும். இது ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகி இருக்காது. இதனால இந்த மாதிரி மிலிட்ரி ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால பல ஹியூமன் ஆஃபீஸஸ்லாம் இறக்குற ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம். தென் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். மூணில் ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் டிப்ளாய் பண்ணி டெரைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது செக்மெண்ட் 4ல் அட்வான்டேஜஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹை ரிலையபிலிட்டி. ஒரு ரோபோட் ஃபெயில் ஆனாலும் சிஸ்டம் கண்டினியூ ஆகும். தென் ஹை ஸ்கேலபிலிட்டி. 10 ரோபோட்ஸாக இருந்தாலும் சரி, 10,000 ரோபோட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்கேலபிளாக இருக்கும். தென் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஜீரோ சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் இருக்கனால ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகாமல் எந்த ஒரு ப்ராசஸையுமே ஸ்டாப் ஆகாமல் பண்ணும். இப்போ செக்மெண்ட் 5 சேலஞ்சஸை பார்ப்போம். ஸ்வாமை கண்ட்ரோல் பண்ணுற மேத்மெட்டிக்கல் ரூல்ஸ் ரொம்பவே கஷ்டம். தென் செகண்ட் திங் இஸ் எத்திக்கல் இஷ்யூஸ். அதாவது இந்த மிலிட்ரி ஸ்வாம்ஸ்ல என்ன ஆகும்னா, சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும் இந்த ரோபோட்ஸ் யாரோட ஆர்டர்ஸோ ஒபே பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த படத்தில் லைக் எந்திரன் படத்தில் ரோபோட் சித்தி ரோபோட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் முன்னாடி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ டாக்டர் போரா கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அந்த ரோபோட்க்கு. அந்த ரோபோட் அதில் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் அவரை கிரியேட் பண்ண வசீகரனையே அட்டாக் பண்ண போயிடும். ஸோ இந்த மாதிரி பல ரிஸ்க் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. தென் செக்யூரிட்டி. நல்ல ஸ்வாம் இருந்தால் ஓகே, பட் சைபர் அட்டாக்ஸ்லாம் கூட இருக்க சான்ஸ் இருக்குல்ல. இப்போது செக்மெண்ட் 6. இதில் என்னன்னா, ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் இன் 2026 ட்ரெண்டை பார்ப்போம். ட்ரோன் ஸ்வாம் டெலிவரி இருக்கலாம். இந்த அமேசான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் மெடிக்கல் மைக்ரோபோட்ஸ். இப்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணனாலோ இல்லை பிரெயினில் கிளாத்ஸ் இருக்க பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணனாலோ ஒரு மேனுவல் வேல ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் கேன்சருக்கு எனி அதர் வேஸும் இருக்குது. பட் இந்த டெக்னாலஜினா பாடிக்குள்ளே போய் இந்த கேன்சர் செல்ஸ் பிளட் கிளாட்ஸை கரெக்டாக எய்ம் பண்ணி கியூர் பண்ணோம் இந்த மைக்ரோபோட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ். டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரோன் ஸ்வாம்ஸை யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டை பார்ப்போம். ஃப்யூச்சர் விஷன். ஃப்யூச்சரை எடுத்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஒரு இமேஜினேஷன் பண்ணுவேன். லைக் ஒரு சிட்டியை கம்ப்ளீட்டாக ஸ்வாம் ட்ரோன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி. தென் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்துச்சுன்னா மிலிட்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு கெஸ் பண்ணிவிட்டு லைக் அதை வந்துட்டு எக்ஸ்டிங்கிஷ் பண்ணிடும். தென் ஃப்ளட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லி ரொபோட்டிக்ஸாக இருக்கும். அக்ரிகல்ச்சர், மெடிசன் டெலிவரி, செக்யூரிட்டி எல்லாமே ஸ்வான் பேஸ்டாக மாறிடும். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னாலஜி வேகமாக வருது. ஃபாரின் கண்ட்ரீஸில் சீக்கிரம் வந்துடும். நம்ம கண்ட்ரியில் வர்றதுக்கு மேபி 30 இயர்ஸ் கிட்ட ஆகலாம். இருந்தாலும் இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க ஃப்ளூயிட் மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.